அன்பு வணக்கம் சொந்தங்களே. ஒரு முறை சுண்டல் குழம்ப இந்த மாதிரி வச்சு பாருங்க. கறி குழம்பே தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. நான் எப்படின்றத நான் சொல்கிறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடில் வெறும் கடாயில் 2 பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி போட்டு நல்லா வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் எப்பயும் போல் அதில் கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு சின்ன பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிரேவியை போட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு, தக்காளியை போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு, மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அப்போ நீங்கள் அந்த சுண்டல் பட்டாணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுடலாம். இதில் வீட்டில் கொஞ்சம் சுண்டல் தாங்க இருந்துச்சு, அதனால் பட்டாணியும் சேர்த்து ஊற போட்டு அவிச்சிட்டு அதோடு சேர்த்துட்டு இது நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒன்று தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். போட்டு அதையும் அரைச்சி அந்த கலவையை ஊற்றுனீங்கன்னா தேங்காவோட இந்த மிக்சிங் கலந்து இந்த சுண்டல் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்க கலர் அப்பளம் வச்சு சாப்பிட்டோங்க, சூப்பராக இருந்துச்சு. என் பையங்களும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. அவ்வளோதாங்க, என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானும் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் தோழிகளே, நண்பர்களே. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.